ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேசிக் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸில் ப்ரைஸ் எங்கே நம்ம ரிவர்ஸ் எடுக்கலாம், என்ன மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கலாம், பை எடுக்கலாமா செல் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு எக்ஸசைஸை நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு வேளை நீங்கள் இந்த பக்கம் வெயிட் பண்ணி இந்த லோ க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆனால் நம்ம வந்து ஷார்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி பிளான் பண்ணிங்களா? அல்லது மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்குது, ஸோ இது லோ ஆயிடுச்சு, ஸோ இதில் பிரேக் அவுட் நடந்தால் இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுறேன், இந்த ஹை கட்டான அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன பிளான் பண்ணலாம்? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், டைம் எடுத்துங்க ஒரு 5 செகண்ட்ஸ். ஓகே, சரி. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்துனீங்க, கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வியூ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது, ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு முழுசாக எம் பேட்டர்ன் கிடச்சிரும். ஸோ அதனால் நமக்கு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் மூமெண்டம் எந்த பக்கம் ஆகுது அப்படின்ட்டு ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம். எஸ், நீங்கள் எக்ஸிபிஷன் பண்ணது கரெக்டாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய அந்த எம் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருந்தது. ஸோ பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்க, உங்களோட டார்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ இதிலே வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேட்டர்ன் பண்ணோமோ சேம் அதே தான். இது 2வது நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், ஃபஸ்ட் வந்து 1வது போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு ஒவ்வொரு மாதிரியும் சின்ன சின்ன மூமெண்ட் நம்ம இந்த மாதிரி அடிப்படையை கருத்துக்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வியூ கிடைக்கும். மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இதில் எம் பேட்டர்ன் பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டுக்காக என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த ப்ராக்டிஸ்னால்.